வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்கான 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இன்னுமே 2025க்கான எக்ஸாம்ஸே முடியலை. 23ஆம் தேதி வர 26ஆம் தேதிலாம் நிறைய பேருக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இருக்குது. அதில் டோட்டல் 32,000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க இந்த வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் இப்போ ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் டோட்டலாக நமக்கு பார்த்தோம்னா 22,000க்கு மேலே வேகன்சி இருக்குது. ஸோ இந்த வருஷம் நல்லா எக்ஸாம் எழுதலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நெக்ஸ்ட் இயருமே வேகன்சி இருக்குது அப்படின்றதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த இம்பார்ட்டண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் இதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெயின் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கான வீடியோவுமே உங்களுக்கும் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஆர்ஆர்பி குரூப் டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இனிமேல் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதுக்குமே நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த ஷார்ட் நோட்டீஸ் படி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயருமே ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குன்றது தெரிய வருது. இதில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 22,000க்கு மேலே தான் இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஓவரால் வேகன்சி எவ்வளோன்னு தெரியல. 22,000க்கு மேலே இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கே 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும். இது ஜென்ரல் கேட்டகிரிக்கு தான். இனிமேல் தான் ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்ற எல்லா கேட்டகிரிக்கும் வரும். ஜென்ரலுக்கே 33 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஓபிசிக்கு, எஸ்சிக்கு அவங்களுக்குலாம் நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டியை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கேட்டகிரியுமே ஓபிசியில் தான் வருவீங்க. அவங்க எல்லாருக்குமே இன்னும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி அதுவுமே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுக்கான இனிஷியல் பே, அதாவது இதுக்கான சேலரி பார்த்தோன்னா இனிஷியலாக 18,000 சேலரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது அலோன்ஸ்லாம் சேர்க்காம இன்னும் அலோன்ஸ்லாம் சேர்த்துட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் மந்த்தே நம்ம கையில் 22,000லேருந்து 25,000த்துக்குள்ளே சேலரியாக கிடைக்கும். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோன்னா 21/1/2026 வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 20/2/2026, அதாவது ஃபெப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தோன்னா 21/1/2026 நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகி ஃபெப்ரவரியில் க்ளோஸ் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணாத இந்த வருஷம் அப்ளை பண்ண மறந்தவங்க அல்லது அப்ளை பண்ணியும் சரியாக எழுதாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். ஏன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோன்னா 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஆல்ரெடி என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர்க்கான என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே சிலபஸ் தான் இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்குமே. ஸோ என்டிபிசிலே பார்த்தோன்னா கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் இது 2 லெவலுக்கான எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த மந்த் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்ஆர்பி சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானரில் கொடுத்த மாதிரி அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆர்ஆர்பி சைட்லேருந்து ரிலீஸ் ஆன ஆனுவல் பிளானர் என்ன அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஆர்ஆர்பி குரூப் டிலேருந்து எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படின்றதுமே அந்த ஆனுவல் பிளானரில் இருக்குது. இப்போ என்டிபிசி குரூப் டி இது ரெண்டுமே இந்த 3 எக்ஸாம்ஸும் வந்துருச்சு. ஏன்னா என்டிபிசியில் ரெண்டு எக்ஸாம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் குரூப் டி இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு செக்ஷனல் கண்ட்ரோலர் அப்படின்ற எல்லா ஜாப்லேயும் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நீங்கள் ரயில்வேஸ்க்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த ரயில்வேஸ்லேருந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்க போது அதுக்கான ஆனுவல் பிளானரை ஃபஸ்ட்டே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன மாதமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான லாங் வீடியோவுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது 10th முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி இல்லைனா இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணி இதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிலேருந்து ஒரு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றதை இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வருஷம் ஆர்ஆர்பி குரூப் டியில் இன்னும் எக்ஸாம்ஸ் யாரும் எழுதலை அல்லது உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா நீங்களுமே கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வர 23ஆம் தேதி, அதாவது நெக்ஸ்ட் நாளைக்கு கூடவே வர்ற 16ஆம் தேதி வரைக்குமே இந்த வருஷத்துக்கான ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நிறைய பேருக்கு எக்ஸாம் டேட் இருக்குது. ஸோ அதையும் நல்லா பண்ணுங்கள். அதை நல்லா பண்ணாத பட்சத்தில் நெக்ஸ்ட் இயருக்குமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாமே இன்னும் முடியலை. பட் அதுக்குள்ளேயுமே அடுத்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது ரயில்வேஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க அப்படின்றது. அதனால் ரயில்வேஸில் நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரான ஒரு வாய்ப்புனே சொல்லலாம் இந்த வருஷம்.
ஸோ வந்து நான் இப்போ தான் வந்து ரயில்வேஸ் படிக்கிறேன். இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வந்து எனக்கு ஜாப் இருக்குமா அல்லது நோட்டிஃபிகேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் தான் வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக ஆர்ஆர்பிக்கு உள்ளே வரீங்கனாலும் சரி, ஆல்ரெடி வந்து ரயில்வேஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து இந்த வருஷம் வந்து சூப்பரான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்க போது. அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த இம்பார்ட்டண்டான ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் வந்து ஆர்ஆர்பி சைடில் வர எல்லா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது வந்து 10th முடிச்சுட்டு ஆர்ஆர்பி குரூப் டி இந்த வருஷம் நல்லா எழுதலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் வந்து ஆர்ஆர்பி பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.